கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்? கன்னியாராசிக்காரர்களுக்கு திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில். கன்னியாராசிக்காரர்களுக்கு 11 வரார் குரு. கண்டிப்பாக 10ஆம் இடத்துல இருக்கிற வேலையில் பிரச்சனை, கௌரவத்தில் பிரச்சனை, வழக்குகள் பிரச்சனை, கூட இருந்தவர்கள் நம்பிக்கை துரோகம், நிறைய டிப்ரெஷன், நிறைய அது இதுன்னு நினச்சிருப்போம். எதுவுமே நடந்திருக்காது. குடும்பம்லாம் நிறைய பேருக்கு பிரிஞ்சிருக்கும், குடும்பமே போயிருக்கும். அதெல்லாம் ஏன்னா கண்டக சனி, 7ல் சனி இருக்கிறது, ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் குடும்பத்தை விட்டு பிரிகிறது, குடும்பத்தில் அவமானம் ஏற்படுறது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் 11ல் வரக்கூடிய குரு பார்வையால் காப்பாற்றுவார். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசி கன்னியாராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் புது வரவுகள், புத்திர சந்தானங்கள் ஏற்படுவது, பிள்ளைகளுடைய அனைத்து மனத்தாங்கல்களும் மன கஷ்டங்களும் தீரக்கூடிய அமைப்பு, திருமணத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும். அதேபோல் முதலீடுகளில் மட்டும் கவனமாக இருப்பது, அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, கால்சியம், விட்டமின் டி, ஹார்மோனல் இம்பேலன்ஸு, ஹீமோகுளோபின் எல்லாம் கண்டிப்பாக கன்னியாராசிக்காரர்கள் பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். இழந்த பெருமைகளை மீண்டும் கிடைக்கக்கூடிய உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், கௌரவத்திலும் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதங்கள் 11ல் வரக்கூடிய குருவால் கிடைக்கும்.